In the name of Allah, the Beneficent, the Merciful. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன தோழா, ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா. ஒரு வழியா விஜய் நாளைக்கு முதல்வர் ஆகிறாரு. நாளையிலேருந்து விஜய் தான் முதல்வர். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. விஜய் தான் முதல்வர். இந்த ரஜினி படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் போட்டிருக்கிற சட்டை எந்துன்னு. அந்த மாதிரி முதல்வர். எதுக்காக இது சொல்கிறேன்னா, அது ஒரு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த பொம்மலாட்டம்னு ஒன்று நடக்கும். இன்றைக்கி டிவி வந்துருச்சு, நம்ம டிவியில் நாடகம் பார்க்குறோம், படம் பார்க்குறோம். அது மாதிரி அப்போ அந்த டிவிலாம் அதெல்லாம் இல்லைல்ல. அப்போ இந்த தெருக்கூத்து நடக்கும். அதே மாதிரி மேடைகளில் நாடகம் அவங்க நடிப்பாங்க. மேடையில் மனுஷராக நேரடியாக நடிப்பாங்கல்ல, நாடகம், மேடை நாடகம். அந்த மாதிரி அதுக்கு முன்னே அவங்களும் நடிக்க மாட்டாங்க. பொம்மை மாதிரி செஞ்சிருவாங்க. பொம்மலாட்டம். நிறைய பொம்மைகளை செஞ்சு கழுத்தில் ஒரு கயிறை எல்லாத்துக்கும் நூல் கட்டி தொங்க விட்ருவாங்க. மேலே மூங்கிலில் கட்டி, அந்த மேடையில் ஸ்டேஜில் மூங்கிலில் கட்டி பொம்மைங்களாம் தொங்கும். அந்த பொம்மை கையில், காலில், கழுத்தில் எல்லாம் நூலை கட்டி வச்சுருப்பாங்க. நூலை கட்டிட்டு மறைஞ்சு போய் நான் திரைக்கு பின்னால், திரை ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், அதுக்கு பின்னால் போய் உட்காந்துருவாங்க. அங்கே சைடில் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை எழுதி, அங்கே பக்கத்தில் இருந்து, அதுக்கு தெரியாது, அவங்க இருக்கிற ஆள்லாம் தெரியாது, அவங்க பேசுவாங்க. இந்த பொம்மை வாயை அசைக்கிற மாதிரி இன்னொன்னா, கையை தூக்குற மாதிரி அப்படின்னோன்னா, அங்கேருந்து டங்கின்னு நூலை பிடிச்சி இழுப்பான். ஒரு நூலை அப்படி சுண்டணுன்னா கையை தூக்கும். அப்புறம் அவர் பேசுவார், இன்னொருத்தர் எதிர்த்து பேசுவார், அந்த பொம்மை பேசும். அங்கேருந்து அவர் கையாட்டி பேசல, அங்கேருந்து இன்னொருத்தன் நூலை பிடிச்சி இழுப்பான். அப்புறம் ஓடி போய் அவரை அடிக்க போகிற மாதிரி போகும்போது காலை பிடிச்சி இழுப்பாங்க, கால் நடக்கிற மாதிரி காட்டுவான். அதுக்கு பேர் தான் பொம்மலாட்டம். ஒரு பழைய பாட்டு கூட இருக்குது. அது கூட இந்த விஜய் அவங்க அப்பா படத்தில் தான். ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது, 4 பேரு நடுவிலே, நூலு ஒருத்தன் கையிலே. அதான் நூலு ஒருத்தன் கையிலன்ட்டு. இப்போ நூலு 4 பேர் கையில், 3 பேர் கையில். விஜய் தான் முதல்வராக இருப்பார். ஆனால் இந்த பொம்மை ஆட்டுற நூலு இப்போ சேர்ந்துருக்காங்கல்ல கூட்டணி, அவங்க கையில் இருக்கும். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, இன்னும் 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க கையில் இருக்கும். அது ஒரு வகையில் நல்லது தான் வைங்க. இருந்தாலும் அவங்க இழுப்பாங்க. அவங்க இழுக்க இழுக்க இந்த பொம்மை ஆடும். அந்த கதை தான் இப்போ ஒரு முதல்வரான கதை. பெருமைக்கு வேணால் சொல்லிக்கலாம், நான் தான் முதல்வர், நான் தான் முதல்வர்னு வேணால் பெருமைக்கு சொல்லிக்கலாம். ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு திருப்தி, நம்ம ஓட்டு போட்டோம், அவர் முதல்வர் ஆயிட்டாரு. இதுக்கு காரணமே ரொம்ப பேருக்கு தெரியாது. மீடியாக்களும் சரி, எல்லாமே சரி, ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க. விஜய் அப்படி பயங்கரமாக ஜெயிச்சிட்டாரு, அப்படி ஜெயிச்சிட்டாரு, எக்கச்சக்கமாக ஓட்டு வாங்கிட்டாருன்னு மக்களும் அதையே நம்புது. அதான் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது மக்களும் இதை புரிஞ்சுக்கிறணும். அது பெரும்பாலும் எளிமையாக சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே சொல்லணும் நியூஸில். அது நீங்களும் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். மொத்தம் ஓட்டு, விழுந்த ஓட்டு ஒரு 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 முன்ன பின்ன இருக்கும் நான் சொல்கிறது. ஆனால் 4.25 கோடி, 4 கோடியே 75 லட்சம் ஓட்டு மொத்தம் பதிவாயிருக்கு. மக்கள், தமிழக மக்கள்
மொத்த பேரும் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அது 4,75,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் விஜய்க்கு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? ஒரு 5 லட்சத்தில் பாதினா எவ்வளோ வரும்? 5 கோடியில் பாதினா எவ்வளோ வரும்? 2.5 கோடி வரும் இல்லையா? அப்போ விஜய்க்கு அவ்வளோ போடலை, 1.25 கோடி போட்டிருக்காங்க. 1,75,00,000, 1,75,00,000 ஓட்டு தான் விஜய்க்கு விழுந்திருக்கு. அப்போ 3 கோடி, மிச்சம் 3 கோடி பேர் எனக்கு விஜய் வேண்டாம் அப்படின்ட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரித்து போட்டிருக்காங்க. கூட்டணினா என்ன? கூட்டணினா இப்போ காங்கிரஸ் சேர்ந்துருக்க, காங்கிரஸ் 5 சீட்டு தனியாக நின்னா ஜெயிச்சிருக்குமா? காங்கிரஸ் தனியாக நிற்கிதுன்னு வைங்க, போட்டிருப்பாங்களா ஓட்டு? மக்கள் போட்டிருப்பாங்களா? திமுக தான், அது திமுகவுடைய ஓட்டு தான் காங்கிரஸுக்கு விழுவோம். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, கட்சி நல்ல கட்சி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல கட்சி, நல்ல எம்எல்ஏக்கள் தான். ஆனாலும் தனியாக நின்று அவங்க 2 தொகுதியில் இன்னைக்கு காலகட்டத்தில் ஜெயிக்க முடியுமா? அந்த காலகட்டத்தில் 52 போன்ற காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் தான் எதிர்கட்சி, நிறைய இடம் வந்திருக்காங்க 75 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் நின்னாலும் ஜெயிக்க முடியாது, தனியாக காங்கிரஸ் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அப்போ யாருக்காக ஓட்டு போட்டிருக்காங்க? திமுகவுக்காண்டி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அது ஒட்டு மொத்தமும் திமுக வாக்குகள் தான் அது. ஆக விஜய்க்கு விரும்பின மக்கள், விஜய் விரும்பின மக்கள் 1,75,00,000 பேர் தான். 3 கோடி மக்கள் எனக்கு விஜய் வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால தான் சமீபத்தில் இப்போ நேற்று முந்தா நாள்லாம் ஒரே பொருளியாக இருந்தது. காரணம் என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேருது அப்படின்னு இருந்தது. காரணம் என்னன்னா, இவங்க 2 பேரை தான் மக்கள் விஜயை விட இந்த 2 பேர் விஜய் வேண்டாம் அப்படின்னு அதிமுகவுக்கும் விஜய் வேண்டாம் திமுகவுக்கும் போட்டிருக்காங்க. ஆக இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் இந்த தொங்கு சட்டசபை. விஜய் பெரிய வரலாற்று சாதனைலாம் படைக்கலை. அவர் நல்லவர்லாம் கிடையாது. நல்லவன் எவ்வளவோ நாட்டில் இருக்கான். நல்லவன் இவர் நல்லவர்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் போட மாட்டீங்க. அவர் சினிமாவில் நடிச்சிருக்கணும், சினிமாவில் 200 பேர் அடிச்சிருக்கணும், நல்லா டான்ஸ் ஆடணும், சின்ன பிள்ளைங்க மனசெல்லாம் கவரணும். இந்த ஒரே கவர்ச்சிக்காக தான் போட்டிருக்கோமே தவிர எந்த மாற்றத்துக்காகலாம் நீங்கள் போடலை. மாற்றம் என்பதே கிடையாது. இதில் எவ்வளோ பேர் என்கிட்ட நேரடியாக நான் கேட்டதுக்கே சொன்னாங்க, என் புள்ள சொன்னான்னு நான் போட்டேன், 15 வயசு புள்ள, 13 வயசு பொண்ணு சொன்னிச்சுன்னு போட்டேன், 5 வயசு குழந்தை சொன்னிச்சுன்னு போட்டேன். என்கிட்ட அந்த குழந்தையே சொல்லுது விஜய் அங்கிள் தோத்துட்டாரு அப்படின்ற, அது அழுவுது. 9 வயசுங்க அந்த குழந்தைக்கு, விஜய் அங்கிள் தோத்துட்டாருன்ற அழுவுது. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன அரசியல் தெரியும்? அது ஒரு வெகுளி குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? சினிமாவை பார்த்தது, ஏதோ ஒரு ஆசை, அப்படி ஜெயிச்சது தானே தவிர இது சாதனைன்னு சொல்றது வெட்கக்கேடு. நம்ம தமிழ் சமூகத்துக்கே இது ஒரு பெரிய வெட்கக்கேடு, மானக்கேடு. அப்போ திருமாவளவன் போன்ற ஆட்கள்லாம் அரசியல் தெரியாதா? திருமாவளவனோட பெரிய ஆளா? கம்யூனிஸ்ட் கட்சிகளோட பெரிய ஆளா? மு.க. ஸ்டாலினோட பெரிய ஆளா? மேடையில் பேச தெரியாதுன்றது ஒரு காரணம் இல்லை. யார் வேணாலும் விஜய்க்கு பேச தெரியாது, அது தேவையில்லை. அரசியல் தெரியுமா? அரசியல் தெரியுமா? பொருளாதாரம் தெரியுமா? நாட்டை எப்படி நிர்ணயிக்கின்றது தெரியுமா? தெரியாது. ஆக இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வேற ஆளுது. இந்த கதை தான்.